தம்பி உங்கள் பேர் என்னப்பா? பெருமாள். இப்போ இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு எப்படிப்பட்ட எம்எல்ஏ வந்தால் நல்லா நினைக்கிறீங்க? இப்போ நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் எங்களுக்கு இப்போ ஆட்டோ தொழில் அவ்வளோவா ஒன்றும் முடியலை. இன்றைக்கி சீமானில் ஓரளவுக்கு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை தரோம், அனைவருக்கும் கவர்மெண்ட் வேலை தரோம் அப்படின்னு நிறையா சொல்கிறாப்புல. அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ வந்து மக்கள் வந்து இலவசத்தை அதிகமாக விரும்புகிறாங்க. சீமான் வந்து இலவசம் கொடுக்க மாட்டேன்றாரு. நம்ம ஓசியாக பஸ் கொடுக்குறாங்கன்றதுக்காக நம்ம ஃப்ரீயாக போகிறோம். அந்த பஸ்ஸு தரமாக இருக்கா? இல்லை, ரொம்ப பஸ் உடஞ்சி படிக்கட்டுலாம் ஓட்டம் இருக்குது. நம்ம போன மூணு வருஷத்துக்கு முறையே பார்த்தோம், பஸ்லாம் விழுந்து செத்தாங்க. அதெல்லாம் நிறையா நடக்குது. இதனால் கவர்மெண்ட் மக்கள் நல்லா யோசிச்சு தரமான பஸ் கொடுத்தா போதும், எங்களுக்கு இலவசம் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தால் தான் இந்த தேசம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் அந்தந்த தொகுதியில் பண்ணி நிறையா பண்ணித்தரோம் அப்படின்றாப்புல. அவர் பேச்சை அதிக மீடியாவில் காமிக்க மாட்டுறாங்க. மீடியாவில் அவங்க 10 வருஷத்துக்கு முதல்லேருந்து அரசியல் பண்ணுறாப்புல. அப்போ இருந்து அந்த மீடியாவில் எல்லா மீடியாவிலையும் ஏதோ ஒரு அளவுக்கு காமிச்சிருந்தா கூட நேரம் ஸ்ரீமானுடைய கருத்து ஓரளவுக்கு மக்களிடம் போய் சேர்ந்துருக்கேன். அவர் ஊடக பலம் இல்லாதனால சீமான் முடக்கப்பட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன்.